வெல்கம் டு டெர்சாகி இன்ஸ்டிடியூட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் 2.0. இந்த பர்டிகுலர் பேட்சை பற்றின கம்ப்ளீட் டீடைல்ஸ் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்க. ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் இது யாருக்கானது அப்படின்ற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதை பிகாஸ் பேசிக்ஸ்லேருந்து பிகினிங்லேருந்து ஒரு கேண்டிடேட் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் பேட்சஸாக ஃபவுண்டேஷன் பேட்ச் இருக்குது. இல்லை ஒர்க் பண்ணிட்டே பேசிக்ஸ்லேருந்து கற்றுக்கணும் அப்படின்னா வீக்கெண்ட் பேட்சஸ் இருக்குது. பட் இந்த ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் யாருக்கானதுன்னா ஆல்ரெடி நான் ஓரளவுக்கு கண்டென்ட் கவர் பண்ணியிருக்கேன். ஒரு 60% ஆஃப் தி சிலபஸ் ஆச்சு படிச்சிருப்பேன். ஒரு 2-3 தடவை எக்ஸாம்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணிட்டேன். பட் நான் என்ன மிஸ்டேக் பண்றேன்னு தெரியல. நான் படிக்கிற கண்டென்ட்டை கொஸ்டின் அட்டன் பண்ணி மார்க்கா கன்வெர்ட் பண்றதுல எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்ற கேண்டிடேட்காகவே எக்ஸ்க்ளூசிவா லான்ச் பண்றதா இந்த ரிப்பீட்டர்ஸ் பேட்ச். பிகாஸ் இது லெக்சர் பேஸ்டு ஸ்டடி கிடையாது, கொஸ்டின் பேஸ்டு ஸ்டடியா இருக்க போகுது. நல்லா யோசிச்சு பாருங்க, உங்க ப்ரிப்பரேஷன்ல இந்த கொஸ்டின்ஸை சால்வ் பண்ற பார்ட் இல்லைன்னா இந்த டெஸ்ட் எழுதுற பார்ட்டை நீங்க மோஸ்ட் ஆஃப் தி கேண்டிடேட்ஸ் அதை ஒமிட் பண்ணிட்டே வருவீங்க. பட் அதை ஏர்லி மார்னிங் ஃபர்ஸ்ட் விஷயமா எடுத்து ஒரு டேல பண்றப்ப உங்களுக்கு அந்த ப்ரிப்பரேஷனே ஒரு அந்த டேவை கிக் ஸ்டார்ட் பண்றதுக்கே ஒரு ஹைலி இம்பாக்ட்ஃபுல்லான விஷயமா இருக்கும். ஸோ அதை தான் நம்ம இந்த ரிப்பீட்டர்ஸ் பேட்ச்ல பண்ணுவோம். அண்ட் லாஸ்ட் டைம் இந்த ரிப்பீட்டர் பேட்ச்ல மெயினா ஒர்க் அவுட் ஆன விஷயங்கள் என்னென்னங்கிறத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம் லைவ் டெஸ்ட். டெஸ்ட்டை நம்மளா எழுதணும், போர்ட்டல்ல எழுதணும், இல்லை ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து சால்வ் பண்ணணும் அப்படின்னா அதை கான்சென்ட்ரேட்டடா எக்ஸாம்ல என்ன மைண்ட் செட்டோட பண்ணுவோமோ அதே மைண்ட் செட்டோட பண்ண முடியாது. பட் ஒரு லைவ் டெஸ்ட், ஒரு காம்படிட்டிவ் என்வரான்மெண்ட் நம்மளை சுத்தி இருக்கப்ப லைவா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நம்மளோட மார்க், நம்மளோட பேரு லீடர் போர்ட்ல மேலேயும் கீழே நகர்ந்துட்டு இருக்குல்ல, இது ஹைலி இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும். அதுவும் ஏர்லி மார்னிங் அப்படி ஒரு டெஸ்ட் அட்டன் பண்றப்ப நம்ம நேம் வந்து லீடர் போர்ட்ல எங்க இருக்கு அப்படின்னு பாக்குறது அந்த ஒரு காம்படிட்டிவ் என்வரான்மெண்ட்டை கொடுக்கும். ஸோ லாஸ்ட் டைம் இந்த ரிப்பீட்டர்ஸ் பேட்ச்ல தொடர்ந்து 6 months இந்த மாதிரியான லைவ் டெஸ்ட் காம்பனென்ட் இருந்துச்சு. இந்த வாட்டியும் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச்ல அந்த லைவ் டெஸ்ட் காம்பனென்ட் இருக்கு. செகண்ட் விஷயம் ஹைலி ஒர்க் அவுட் ஆனது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிவிஷன் பேட்ச்ல நம்ம ஒர்க் புக்ஸ் மாதிரி கொடுத்து அதை கேண்டிடேட்ஸ் ஃபில் பண்ண வைக்கிறது. கிளாஸ்ல அந்த ஒர்க் புக்கை கொடுத்து அந்த 10 ஷீட்ல தான் மொத்த சப்ஜெக்டும் முடிஞ்சிருச்சு, இதை என் கூடயே ஃபில் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்ற அந்த காம்பனென்ட் வந்து லாஸ்ட் 10 days அந்த ரிவிஷன் பேட்ச் அட்டன் பண்ணவங்க மட்டுமே நிறைய கேண்டிடேட் சார் இதுல இருந்தா நிறைய கொஸ்டின் வந்துருந்துச்சு, இது மாதிரி ஒரு பெஸ்ட் கம்பைலேஷன் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய ஃபீட்பேக்ஸ் வந்துருந்துச்சு. நான் அதையும் உங்களுக்கு இங்க போஸ்ட் பண்றேன். ஸோ அந்த எலிமெண்ட்டையும் இந்த ரிப்பீட்டர்ஸ் பேட்ச்ல ரைட் ஃப்ரம் ஸ்டார்டிங்ல இருந்தே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ரிவிஷன் டைம்ல பண்ணாம அதை எவ்ரி பிகினிங்ல இருந்தே பண்ணா எப்படி இருக்குன்றதோட ஒரு அட்டெம்ப்ட் தான் இந்த ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் 2.0. ஸோ இதை பத்தின கிளிம்ஸ் நான் இப்ப சொல்லியிருக்கேன். அண்ட் இந்த ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் யாருக்கானதுன்றத சொல்லிட்டேன். எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா December 10th அன்னைக்கு கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. இதோட சிலபஸ் முடியறதுக்கு உங்களுக்கு September 16 ஆகும். ஏன் இவ்வளவு டிலே ஆகுதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த டைம் எடுத்து நம்ம பண்ற ப்ராசஸ் எவ்வளவு இம்பாக்ட்ஃபுல்லா இருக்க போகுது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன். அண்ட் இந்த கிளாஸ் வந்து ஆன்லைன்லயா ஆஃப்லைன்லயா அப்படின்ற கன்ஃபியூஷன் இருக்கும். கிளாஸோட டைமிங் வந்து 90% ஆஃப் தி கிளாஸ் டைமிங் வந்து மார்னிங் 5 to 7 AM இருக்கும். ஏதாச்சும் ஒரு 2 நாள் ஒரு பேக்கப் வேணும் அப்படின்னா நம்ம ஈவினிங்ல இந்த 7 to 9 PM கண்டக்ட் பண்ணுவோம். நான் அதையும் இப்பவே சொல்லிடுறேன். அண்ட் மண்டே டு ஃப்ரைடே எல்லா நாளுமே 5 நாளுமே உங்களை என்கேஜ் பண்ண போறோம். சாட்டர்டே சண்டேல உங்களுக்கு டெஸ்ட் இருக்க போகுது. அண்ட் இந்த டைமிங்ல ஆன்லைன்ல தான் என்னால கவனிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா இல்ல. இஃப் அட் ஆல் நீங்க சென்னையில இருக்கீங்க, நேர்ல உங்களால வர முடியும்னா தாராளமா கிளம்பி நேர்ல வந்து ஆஃப்லைன்லயும் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணலாம், ஆன்லைன்லயும் அட்டன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த கிளாஸ் அன்னன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சதுமே ரெக்கார்டரா உங்களோட போர்ட்டல் அப்லோட் ஆயிரும். அது 1 year வரைக்கும் வேலிடிட்டி உங்களுக்கு உண்டு. ஸோ அந்த 1 yearக்குள்ள எப்பனாலும் நீங்க ரெப்படேட்டிவா அந்த வீடியோஸையும் வாட்ச் பண்ணிக்க முடியும். தென் இதுல என்ன அடிஷ்னலான விஷயங்கள் இன்க்ளூட் ஆகி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாக் டெஸ்ட் எவ்ரி 15 days ஒன்ஸ் என்னெல்லாம் அது வரைக்கும் டாபிக்ஸ் முடிஞ்சிருக்கோ அது வரைக்கும் இருக்கிற போர்ஷன்ஸை வச்சு ஒரு மாக் டெஸ்ட். ஸோ எவ்ரி 15 days பீரியாடிக்கலா நீங்க இந்த கியூமுலேட்டிவ் மாக் டெஸ்ட் எழுத எழுத படிச்ச போர்ஷன் மறந்துருச்சு அப்படிங்கிற பார்ட் இதுக்குள்ளார வராது. எவ்ரி டைம் அதை ரீகலெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஓகே. தென் இந்த பேட்ச்ல இருக்கக்கூடிய டெலிவரபிள், ஸோ 400+ hours ஆஃப் லைவ் கிளாஸஸ் இருக்கும். 100+ லைவ் டெஸ்ட் அண்ட் 50+ மாக் டெஸ்ட் இதுல இன்க்ளூசிவா வந்துடும். தென் மந்த்லி கேலண்டரா ஒரு மந்த்துக்கு என்ன கம்ப்ளீட் பண்ணுவீங்கன்னா 2 ஜென்ரல் ஸ்டடிஸ் பார்ட், 2 சிவில் இன்ஜினியரிங் பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணுவீங்க. இதை எப்படி ஸ்பிளிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸை நம்ம இந்த ரிப்பீட்டர்ஸ் பேட்ச்க்கான கரிக்குலமா ஸ்பிளிட் பண்ணியிருக்கோம். அது எப்படின்னா, ஜிஎஸ் பார்ட் நமக்கு 7 யூனிட் கொடுத்துருப்பாங்களா டிஎன்பிஎஸ்சியில், இங்க நம்ம அதை 15 ஸ்மால் யூனிட்ஸா ஸ்மால் சாப்டர்ஸா பிரிச்சிருக்கோம். அதே மாதிரி சிவில் இன்ஜினியரிங்ல 10 யூனிட் இருக்கும் டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல, இங்க நம்ம அதை வந்து 25 யூனிட்ஸா பிரிச்சிருக்கோம். இந்த 40 யூனிட்ஸை ஒரு வாரத்துக்கு ஒரு யூனிட்ன்ற வேகத்துல நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டே வர போறோம். ஸோ 40 வீக்ஸ்ல இந்த இந்த பார்ட்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. நான் அந்த ஸ்பிளிட் பண்ணதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்தியன் ஹிஸ்டரி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டியே 3 வாரம் போக போகுது, ஐஎன்எம் 2 வாரம். அண்ட் முக்கியமா இந்த ஜிஎஸ்ல தமிழ்நாடு ஓரியன்டான பார்ட், பழைய சிலபஸ் படி இந்த யூனிட் 8 யூனிட் 9 சொல்லுவாங்க. அது நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து டஃபா ஃபீல் பண்ணுவீங்க. என்ன மொத்தமா தமிழ்நாடை பத்தி தெரிஞ்சுக்கணும் அவ்வளவுதானே. ஸோ தமிழ்நாடோட
ஜாகிரபி, தமிழ்நாடோட ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ், ஹிஸ்ட்ரி, அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட லைக் லிட்ரேச்சர் பார்ட், திருக்குறள் எல்லாம் இன்க்ளூசிவா, தென் ஃப்ரீடம் மூமெண்ட், அப்புறம் சோஷியல் ரிஃபார்ம்ஸ் என்னெல்லாம் நடந்துச்சு, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் என்னெல்லாம் இருந்துச்சு. அப்ப மொத்த தமிழ்நாடை பத்தி இந்த மாதிரி ஒரு 7 இல்லைன்னா 8 குட்டி குட்டி யூனிட்ஸா பிரிச்சு ஒன்னொன்னுத்தையும் ஒரு வாரம் ஃபுல்லா அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி கவர் பண்றப்ப ரொம்ப ஈஸியா எல்லாரும் டஃபா ஃபீல் பண்ற இடத்த நீங்க ஈஸியா கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. தென் சயின்ஸ் இருக்கு அண்ட் ஆப்டிடியூட், தமிழ் எலிஜிபிலிட்டி, கரண்ட் அஃபேர்ஸ். இது எப்படின்னா எல்லா வெட்னஸ்டேவும் உங்களுக்கு ரொட்டேஷனல் பேசிஸ்ல, இந்த வாரம் ஆப்டிடியூட்னா அடுத்த வாரம் வெட்னஸ்டே உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி, அடுத்த வாரம் வெட்னஸ்டே உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்னு ரொட்டேஷனல் பேசிஸ்ல இதுக்கான கண்டென்ட்டும் கொஸ்டின் பேஸ்டான கிளாஸஸ் இருக்க போகுது, ரைட்? தென் இது வந்து சிவில் இன்ஜினியரிங் அதே மாதிரி 25 யூனிட்ஸா ஸ்பிளிட் பண்ணதோட ஸ்கிரீன் இது, ரைட்? நெக்ஸ்ட் இங்க பாருங்க, ஒரு வீக்ல எப்படி அந்த வீக்லி கேலண்டர் எப்படி நகர போகுதுன்றதையும் நான் இந்த இதுல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த வீக்லி கேலண்டர் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச்க்கு தேர்ஸ்டேல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே என்ன பண்ண போறோம்னா, நான் சொன்ன மாதிரி அந்த ஒர்க் புக்கை இந்த வாட்டி ரிப்பீட்டர் பேட்ச்ல ஜாயின் பண்றவங்களுக்கு பிரிண்டட் புக்கா கொடுத்துட போறோம். ஸோ அந்த பிரிண்டட் புக்கை நீங்க கையில வச்சிருப்பீங்க, அதுல ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி கேப்ஸ் எல்லாம் இருக்கும், எக்ஸாக்டா ஸ்கூல்ல நம்ம பண்ண ஒர்க் புக் மாடல்ல இருக்க போது. ஸோ அதை எடுத்து வச்சு நீங்க கிளாஸ்ல உட்காந்துருப்பீங்க. இதே மாதிரி யூனிட்டா தான் அதுல இருக்க போது. சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இப்ப லைக் இன்ஜினியரிங் லைக் வாட்டர் சப்ளை இன்ஜினியரிங் யூனிட்டை நான் எடுக்க போறேன்னா, அந்த யூனிட்டோட பேஜை நீங்க வாட்ச் பண்ணுவீங்க. அந்த பேஜ்ல இருக்க ஒர்க் புக்கை நம்ம 2 நாள் டைம் எடுத்து ஃபில் பண்ண போறோம் அந்த ஒரு யூனிட்டுக்கு. தென் சாட்டர்டே அன்னைக்கு உங்களுக்கு அந்த ஒர்க் புக்ல நம்ம ஃபில் பண்ண விஷயங்களை படிக்கிறதுக்கான டைம். தென் சண்டே அன்னைக்கு அந்த பர்டிகுலர் யூனிட்ல இருந்து, வாட்டர் சப்ளை இன்ஜினியரிங் யூனிட்ல இருந்து உங்களுக்கு போர்ட்டல் டெஸ்ட் இருக்க போது. மண்டே அண்ட் டியூஸ்டே லைவ் டெஸ்ட் பிளஸ் அது கூடவே அந்த கொஸ்டின்ஸோட டிஸ்கஷன்ஸ் ஃபுல்லா இருந்து முடிய போகுது. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் தேர்ஸ்டே இந்த டியூஸ்டே வரைக்கும் நீங்க அந்த ஒரு யூனிட்டை கவர் பண்ணுவீங்க. அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எவ்ரி வெட்னஸ்டே ஆப்டிடியூடோ, கரண்ட் அஃபேர்ஸோ, தமிழ் எலிஜிபிலிட்டியோ ரொட்டேஷனல் பேசிஸ்ல வந்துடும். இந்த மாதிரி ஒரு வாரம் சிவில், ஒரு வாரம் ஜிஎஸ், ஒரு வாரம் சிவில், ஒரு வாரம் ஜிஎஸ்ன்னு நீங்க அப்படியே போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டே வருவீங்க. யோசிச்சு பாருங்க, இதை நம்ம செல்ஃபா பண்ணணும்னா ஒன்னு படிச்சுக்கிட்டே இருப்போம், இல்ல நமக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் மட்டும் படிச்சுக்கிட்டே இருப்போம். அதுலயும் படிக்க தான் செய்வோம், டெஸ்ட்டுக்கு போக மாட்டோம். டெஸ்ட் முடிச்சாலும் அந்த அந்த பார்ட்ல என்னெல்லாம் தெரியாம இருந்துச்சுன்ற டிஸ்கஷன் பார்ட்டுக்கு வர மாட்டோம். நிறைய இதுல மிஸ் அவுட் பண்ணுவோம். வெறுமே படிக்கிறது மூலமா மட்டும் ஒரு செட் ஆஃப் மார்க்ஸை தான் எடுக்க முடியும். அது 120, 130 அவ்வளவுதான். அதுக்கப்புறம் டெஸ்ட் எழுதுறது மூலமா அடிஷனலா ஒரு 20 மார்க்ஸ் எடுக்கலாம். அந்த டெஸ்ட்டை அனலைஸ் பண்றது மூலமா அடிஷனலா ஒரு 20 மார்க்ஸ் எடுக்கலாம். இப்படிதான் உங்க ப்ரிப்பரேஷன்ல நீங்க க்ரோ ஆக முடியுமே தவிர, ஃபுல்லா படிச்சுக்கிட்டே இருந்தா அதே 120, 130லயே ஸ்டக்அப் ஆயிருவீங்க. இதே தான் ஜிஎஸ், ரைட்? தென் இந்த பர்டிகுலர் கோர்ஸ்ல என்னெல்லாம் காம்பனன்ஸ் இருக்குன்றதை இதுல லிஸ்ட் டவுன் பண்ணிருக்கேன். ஆல்மோஸ்ட் நான் எல்லாத்த பத்தியுமே பேசிட்டேன். தென் மந்த்லி ஷெட்யூல் இந்த மாதிரி உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வரும். இதுதான் டிசம்பர் மந்த்துக்கான ஷெட்யூல். 10th அன்னைக்கு இனாகிரேஷன் ஸ்டார்ட் பண்றோம். தென் அந்த ஃபர்ஸ்ட் வீக் ஜிஎஸ் கிளாஸ் இருக்க போது ஹிஸ்டரியை கவர் பண்ண போறோம். ஹிஸ்டரின்ற அந்த யூனிட்டை முடிக்க போறோம். தென் இரிகேஷன் இன்ஜினியரிங்கா, சிவில் இன்ஜினியரிங்ல நான் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்ட், ஸ்ட்ரக்சர்ஸ் பார்ட்டை அடுத்த வீக்ல முடிக்க போறோம். இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். இப்படி மந்த்துக்கு மந்த் உங்களுக்கு ஷெட்யூலும் வந்துடும். ஸோ தட் இதே மாதிரி அடுத்த 9 months 10 months கண்டினியூ பண்றப்ப ரொம்ப ஈஸியா நீங்க இந்த போர்ஷன்ஸை கிளியர் கட்டா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். அண்ட் நான் இப்ப சொல்றப்பே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இது வெறும் ஏஇக்கானது மட்டும் இல்ல, ஜேடிஓவா இருக்கட்டும், டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் வந்துச்சுன்னா அதுவா இருக்கட்டும், டிஆர்பியா இருக்கட்டும், எல்லா ஸ்டேட் லெவல் எக்ஸாம்ஸ்க்கும் எஸ்எஸ்சி ஜேஇயோட ப்ரிலிம்ஸ், ஆர்ஆர்பி ஜேஇல சிவில் இன்ஜினியரிங் பார்ட்னு எல்லாமே இதுலயே கவர் ஆயிரும். இதை தாண்டி நீங்க படிக்க வேண்டியதுக்கு எதுவுமே இருக்காது. ஓகே, தென் இந்த பர்டிகுலர் கோர்ஸ்ல என்ரோல் பண்ணணும், இதுக்கான ஃபீஸ் டீடைல்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன். ரிப்பீட்டர்ஸ் பேட்சோட ஃபீ டீடைல்ஸ் வந்து 45,000 rupees. பட் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ற கேண்டிடேட்ஸ்க்கு 35,000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். அந்த சீட்ஸ் எல்லாம் ஃபில் ஆயிருச்சு. இப்போ அடிஷ்னலா ஒரு 10 seats இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸ்டில் அந்த சீட்ஸ் அவைலபிலிட்டி இருக்கான்றத கால் பண்ணி கேட்டுட்டு அந்த ஆஃபர் பிரைஸ்ல, அதாவது ₹35,000 நீங்க இந்த பேட்ச்ல என்ரோல் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்பிளே ஆகிற இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஸ்பிளிட் பேமெண்ட் ஆப்ஷனும் அவைலபிளா இருக்கு. அதனால அதுக்கு ஹெசிடேட் பண்ணாதீங்க. கான்டாக்ட் பண்ணி நான் 2 பேமெண்ட்டா இதை பே பண்ணிக்கிறேன் அப்படின்ற அந்த ஸ்பிளிட் பேமெண்ட் ஆப்ஷன் இருக்குன்னா அதையும் அவைல் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் கிரெடிட் கார்ட்ல பே பண்ற ஆப்ஷன்ஸும் அவைலபிளா இருக்கு டெர்சாக் இன்ஸ்டியூட்ல இப்ப. ஸோ சூன் உங்களை 10th அன்னைக்கு கிளாஸ்ல மீட் பண்றேன். தேங்க்யூ ஆல். பிகாஸ் இந்த ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் இஸ் டு ரீலோட், எய்ம் அண்ட் ஷூட். திஸ் டைம் இட் இஸ் பர்சனல். உங்களுக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கும். தேங்க்யூ. ஓகே, என் பண்ணிரு.